ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்பிக்கு பெட்ரூம் செட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலேருந்து ஒரு மூடி எடுத்திருக்கேன். இந்த ஷேப்பில் நமக்கு தேவை. நிறைய ஐட்ராப்ஸில் வந்து இந்த மாதிரி மூடி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து வளையக்கூடிய ஸ்ட்ராவில் அந்த வளையிற இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட ஒரு சைடில் இந்த மூடியை ஒட்டிடலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கேன்லாம் உள்ள ஒரு சின்ன மூடி இருக்கும்ல, அதை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை ரெண்டையும் சேர்த்து வச்சு இந்த ஸ்ட்ராவோட ரெண்டு சைட்லேயுமே நம்ம வந்து ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லேம்ப் மாதிரி வரும். ஸோ பெட்ரூமில் வந்து இதை நைட் லேம்பாவோ அல்லது ஸ்டடி லேம்பாவோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்க பாக்ஸை பாதியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு சின்ன சைஸ்லேயே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சின்ன சைஸ் பாக்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு சைடில் சென்டரில் சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் அந்த அட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து அடியில் ஒரு பக்கம் வந்து ஓப்பனாக இருக்குல்ல, அதில் வந்து இன்விடேஷன் கார்டு யூஸ் பண்ணி கீழே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஒட்டிடலாம். அடுத்து வந்து இந்த பாக்ஸை ஃபுல்லுமே கவர் பண்ணுறதுக்கு கலர் பேப்பரோ அல்லது ஒயிட் பேப்பரோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிட்டேன். அப்போ வந்து நம்ம ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அதில் வந்து ஈஸியாக டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெட் சைட் டேபிள் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்க ஒயிட் கலர் அட்டையில் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு சின்ன பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஒட்டும்போது அந்த பின்னாடி பீஸை வந்து ஒரு பக்கம் லைட்டாக வளைச்சி விட்டு ஒட்டிடுங்க. அப்போ வந்து அது கரெக்டாக நிற்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து ஃப்ரேம் மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி கலர் பண்ணிடலாம். உள்ள ஃபோட்டோ மாதிரி வேணும்னா ஏதாவது நியூஸ் பேப்பரில் இமேஜ் வந்து கட் பண்ணி நம்ம வந்து உள்ளே ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி பெட் சைட் டேபிளில் வைக்கிறதுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளிப்பு ஹேர் பேண்ட்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு அட்டை வந்து அதில் சேர்த்து வச்சு பின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அட்டையை வந்து நம்ம ஹேண்ட்பேக் மாதிரி ரெடி பண்ணிடலாம். அதோட ஷேப்பே பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் மாதிரி தான் இருக்கும். மேலே அந்த சின்ன ஓட்டை இருக்கும்ல, அதை வந்து கை விடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. மேலே கலர் பேப்பரும் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி கலர் பண்ணி சின்னதாக ஒரு ஹேண்ட்பேக் வந்து நம்மளோட பொம்மைக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். சென்டரில் ஏதாச்சும் வரைஞ்சிக்கலாம் அல்லது இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதை வந்து நம்ம பெட்ரூமில் ஒரு ஃபோட்டோஸ் மாதிரி மாட்டுறதுக்கு டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒயிட் பேப்பரில் ஜன்னல் மாதிரியும் அதில் வந்து ஸ்க்ரீன் தொங்குற மாதிரியும் ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணியே டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக டிசைன் பண்ணி இதையுமே நம்ம வந்து ஒரு ஜன்னல் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட்டில் 2 பீஸ் வந்து ஒரே சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து இன்விடேஷன் கார்டில் வந்து சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த 2 ஃபோம் ஷீட்டையும் சேர்க்குற மாதிரி நம்ம சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள் ஒட்டியாச்சு. அடுத்து வந்து ஸ்ட்ராலேருந்து ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம சில்க் த்ரெட் ஜிமிக்கி பண்ணுவோம்ல, அதுக்கு பிளாஸ்டிக் பேஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அதை எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ராவை வந்து அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த ஃபோம் ஷீட்டை சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஸோ இது வந்து மேலே இருக்கிறதுல லைட் மெட்டீரியலாக இருந்தாலும் கீழே அந்த ஜிமிக்கி பேஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கனால வெயிட் பேலன்ஸ் பண்ணி அழகாக சேர் வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஒரு சேர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டையில் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த மடங்கி இருக்க இடத்துக்கிட்ட நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஒரு அட்டையை கட் பண்ணிவிட்டு நீங்கள் மடக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அப்புறம் ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி இது வந்து ஒரு லேப்டாப் மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ டேபிளில் வந்து நம்ம வைக்கிறதுக்கு இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் கார்ட்போர்டில் ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரே சைஸில் இருக்கக்கூடிய 2 பீஸ் கார்ட்போர்டில் கட் பண்ணி 2 கால் மாதிரி இந்த டேபிளுக்கு ஒட்டிடலாம். அப்புறம் டிசைனுக்காக இன்னொரு பீஸ் வந்து முன்னாடி வந்து ஒட்டிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கார்ட்போர்டில் ஈஸியாக ஒரு டேபிள் வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்து இதில் ப்ரௌன் கலரில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த டேபிளில் வந்து ட்ராயர் மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த மேட்ச் பாக்ஸோட மேலே இருக்க பாக்ஸை வந்து அந்த கார்ட்போர்டோட சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து டேபிள் அழகாக ரெடி பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ண சேரும் இந்த டேபிளுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த சேரில் வந்து ஸ்ட்ராவோட ஹைட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக டேபிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஃபோம் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இன்னொரு கலரில் வந்து சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி அந்த ரவுண்டை சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. இது எல்லாமே ஒரே கலர்லேயும் பண்ணலாம். நான் வந்து 2 கலர் காம்பினேஷனில் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து ஒட்டி நம்ம அழகாக ஒரு கிளாக் மாதிரி ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் பீஸோட 2 பக்கமும் இந்த ரவுண்டாக கட் பண்ணதை சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். அடுத்ததாக சின்னதாக ட்ரையாங்கிளில் ஒரு பீஸ் கட் பண்ணி ஒரு பக்கம் மேலே ஒட்டிடலாம். இது வந்து டிசைனுக்காக ஒட்டியிருக்கேன். அப்புறம் அடியில் வந்து வளைவாக இருக்கனால கிளாக் வந்து ஆடிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக கீழே ஒரு பீஸ் கட் பண்ணி சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். அடுத்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம டைம்லாம் எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஒரு கிளாக் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட் கிளாத்தில் ரெக்டாங்கிள் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் வந்து கொஞ்சமாக காட்டன் வந்து அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு
அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறதையும் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணியே ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம குட்டி பில்லோ வந்து ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நான் இன்னொரு பில்லோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு எத்தனை தேவையோ அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் சைடில் வந்து டிசைனுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பில்லோவில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபர்னிச்சர் செட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் செட்டுக்கு தேவையான ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் பீரோ, கட்டில் இது எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படின்னு செஞ்சு காமிச்சிருந்தேன். ஸோ பெட்ரூம் செட்டுக்கு தேவையான இந்த 3மே நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து அழகாக செஞ்சிடலாம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பெட்ரூம் செட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே தரைக்கு நான் தெர்மோகோல் வச்சுருக்கேன். சைடில் சாரீ பாக்ஸோட 2யுமே செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கீழே விரிக்கிறதுக்கு பேப்பர் கூட விரிச்சிக்கலாம், அல்லது ஃபோம் ஷீட் விரிச்சிக்கலாம். எது வேணாலும் யூஸ் பண்ணி கீழே வந்து தரையை கவர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ண ஒவ்வொன்றையாக இதில் வந்து செட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து கட்டில் மேலே விரிக்கிறதுக்கு வேஸ்ட் கிளாத்லேருந்து அதே சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ண 2 பில்லோவை வந்து மேலே வச்சிடலாம். அடுத்ததாக பெட் சைட் டேபிளை பெட்டு பக்கத்துலேயே வச்சிடலாம். அது மேலே ஃபோட்டோ ஃப்ரேமு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண லேம்ப்பு கீழே வந்து ஃபெவிகால் பாட்டிலோட மூடியை சேர்த்து வச்சு மாட்டிருக்கேன். ஸோ அப்போ தான் அது வெயிட் பேலன்ஸ் ஆகி கரெக்டாக நிற்கிது. ஸோ அதுக்காக அதை வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து டேபிளை வந்து பெட்டோட சைடில் வச்சிடலாம். அப்புறம் சேரு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலாரம் கிளாக், அதையுமே நம்ம வந்து பெட் சைட் டேபிள்லேயே வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளை இந்த ஓரத்தில் வச்சிடலாம். இன்னொரு மாடல்லையும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாடலில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பீரோவை வந்து பெட் சைட் டேபிள் பக்கத்தில் வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பாட்டிலை வந்து திருப்பி வச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஸ்டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்பி ஹவுஸில் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி சின்ன சோஃபா ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒயிட் பேப்பரில் வந்து நம்ம ஜன்னல் மாதிரி, அப்புறம் ஃபோட்டோஸ் மாதிரிலாம் டிசைன் பண்ணியிருந்தோம். அது எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம ஒட்டிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல் மாதிரி இருக்கிறத டேபிள் பக்கத்துலேயும், இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கே கட்டில் முன்னாடியும் சோஃபா பின்னாடி இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒட்டிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஹேண்ட்பேக் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து சோஃபாவில் வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் இந்த மாதிரி ரெடிமேட் ரோஸை வச்சு இதை வந்து ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி நம்ம ரூமில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ண லேப்டாப்பு, அதுக்கு அடுத்ததாக புக்ஸ் எல்லாமே இது வந்து நம்ம டீச்சர் செட்டில் ரெடி பண்ணது. ஸோ இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே டேபிளில் வச்சிடலாம். அடுத்து வந்து ஒயிட் பேப்பரில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம பெட்டு பக்கத்துலேயும் ரூமோட என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு மேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக இது எல்லாமே ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு பெட்ரூம் செட் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சாரீ பாக்ஸோட கலர்லாம் தெரியக்கூடாது அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பெட்ரூம்க்குள்ளே நம்ம நடந்து போய் பார்த்தா எல்லாமே பக்கத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் ஒரு பெட்ரூம் செட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த பெட்ரூம் செட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பெட்ரூம் செட்டில் நீங்கள் பார்த்த கிராஃப்ட் ஐடியாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ் அப்படிங்கிற என்னோட இன்னொரு சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.